ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. இங்கே ஹீரோ குளிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஹீரோயினை நினச்சி. நம்ம ஹீரோயின் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவன் வந்து கிழிச்சிருப்பான் இல்லையா ஹீரோயினோட பேனர், அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டுட்டு வரா. இங்கே நம்ம ஹீரோ பால்கனிலேருந்து பார்க்குறா நம்ம ஹீரோயின் வரதை. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வாசல் முன்னாடி வச்சுட்டு போகிறாளா. இவனுக்கு அவளோட தாட்ஸ் வந்துட்டதுனால குடுக்குன்னு ஓடுறான் ஹீரோயினை பார்க்க. டக்குன்னு ஹீரோயின் போயிடுறா. அம்மா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டால், இல்லை கொஞ்சம் பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே அம்மா கறிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, ஒருவேளை மிஸ்ஸாக தான் வந்திருப்பாளான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளக்க போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஹீரோயினை நினச்சி. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மாமியாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருப்பான், போய் அம்மாவை போய் பாருன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. இங்கே பாம் வந்து ஹீரோயினோட மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எனக்கு வேறு வழி தெரியல ஆண்டி, இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உங்களை இப்போ வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு ஆண்டியை பிடிச்சி தள்ளி விட போக, அடியே சண்டால பாவி என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கத்த. இவன் இந்த அம்மாவை பிடிச்சி அப்படியே வந்து வீல் சேரோட பிடிச்சி தள்ளி விட்றா. ஸ்டெப்ஸ்லேருந்து உளுந்து சாகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி வராங்களா. டக்குன்னு பிடிச்சி ஆண்டியை காப்பாற்றிடுறாங்க. போய் செவிலே ஒன்று வைக்கிறா. என்ன காரியண்டி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் முடிய பிடிச்சி செம்ம சண்டை போட்டுட்ருக்க. டாக்டர் வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு பாம்பை பிடிச்சி இனிமேல் வீட்டு பக்கம் வந்தால் காலை ஒடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாம்பை பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்றாப்புல, இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆன்டி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிமா காப்பாற்றினதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், கிளம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மருமக திரும்ப வீட்டோட ஒட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க, இங்கே டாக்டர் வந்து அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத, அம்மா ஏதோ தெரியாமல் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த சமயம் காய் வேற இங்கே வந்துட்டு போகிறா. அவள் போயிட்டு அவன் பையன்கிட்ட வத்த வைக்கிறா. இங்கே பாரு, நீ தான் ஹீரோயினை நினச்சி உருக்கிட்டே இருக்க, அவள் பாரு ஜாலியாக அவன் புருஷ கூட கை கொடுத்துட்டு டூயட் பாடிட்டு இருக்கா. நீ எதுக்குடா அவளுக்காக வெயிட் பண்ணுறடி, டீனேஜ் பாய் தானே, உனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க, தயவு செய்து அந்த மிஸ்ஸாவை விட்டுடு, 30 வயசு பொண்ணு உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இங்கே அம்மா மண்டே கழுவ. சரி விடுங்கம்மா, அவள் வந்து அவங்க ஹஸ்பண்டோட நிம்மதியாக இருக்கட்டும், இனிமேல் அவள் லைஃப்பில் நான் தலையிடுறதா இல்லை, இந்த உலகமே எனக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படியே வந்து பையனை வந்து மிஸ்ஸா கிட்டேருந்து பிரிச்சிட்டோன்ற ஒரு குஷியில் இருக்கா காயே. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து சடனாக பார்க்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக மயக்கம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம், நீ 2 மாதம் வந்து கன்சீவாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது 2 மாதமா அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி குழப்பமாக, இது மாதிரி நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் குழந்தைய அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த குழந்தை உங்கள் குழந்தையா இருக்க வாய்ப்பு கிடையாது, அன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் போயிருந்தோம் இல்லையா, அன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஹீரோயின் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நாள் போவிட்டு நம்ம வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்திருப்பா. ஸோ நம்ம அப்போ ஒன்று சேரல, இது உங்கள் குழந்தை கிடையாது, நம்ம 6 மாதமாக பிரிஞ்சு தான் இருக்கோம், ஸோ இது வந்து ஹீரோவுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட சொன்னால் அவள் பயங்கரமாக திட்டுறா, என்னடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. மறுநாள் ஆனோடனே இந்த டாக்டர் பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பிளானை போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, குழந்தை யார் தான் என்ன, நான் உன்னை திரும்பவும் வந்து அதான் நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறப்போ, இப்படி நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு டாக்டர் அடிச்சு பார்த்தா, இப்படி நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடி பண்ணிகிட்டு இருக்கா பைத்தியமா, நீ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன் கூட எப்படி வாழ்வ, டாக்டர் தான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான், குழந்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டி தானே, நீ என்ன லூஸா அப்படின்ற மாதிரி திட்டி 2 அட்வைஸை கொடுக்க நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறா. இப்படியே டாக்டர் பார்க்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஓகே அந்த ரிங்கை கொடுங்க, வேணால் மனசு மாறிச்சுன்னா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்துடுறா. சரி என்னடா இவன் இப்படிலாம் லவ் பண்ணுறானேன்னு யோசிச்சுட்டு இருக்கா இவ ஒரு பக்கம். இப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகிறாளா. கரெக்டாக அங்கே ஸ்ட்ரேயாக வந்துடா. ஒரு நர்ஸ் பொண்ணு வந்து கங்க்ராச்சுலேஷன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி உனக்கும் டாக்டருக்கும் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினே என்ன சொல்ல முடியும், சரின்னு சொல்கிறப்போ இங்கே ஸ்ரேயாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடுது இது வந்து ஹீரோவுடைய குழந்தை தான், அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கனால அவளுக்கு தெரிஞ்சிட்டனால யாருக்கும் வேற கால் பண்ணிட்டு கிடக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அமெரிக்கா போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கா. ஏன்னா ஹீரோயினை மறக்கணும்னு சொல்லி ஹையர் ஸ்டடீஸ்க்காக இப்படியே வந்து ஒரு ஆள் கால் பண்ணி
பண்ணி பாருக்கு வர கூப்பிட்றாங்க. இப்படியே நம்ம ஹீரோயினை வந்து நம்மளுடைய டாக்டர் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு மிஸ்ஸா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா, என்னோட குழந்தை அவன் வயிற்றில் வளருது அப்படின்ற மாதிரி பட்டக்குன்னு பொய்ய சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. மாமியாரும் சரி ரொம்ப நாள் கழித்து வாரிசு வர போகிறனால சரிம்மா என் மருமக போல் உண்டுமான்ற மாதிரி என் மருமகளை ரொம்ப பெருமையாக பேசிட்டு தாங்குன்னு பயங்கரமாக தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம டாக்டருக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் இதுக்குடா இப்படி செய்கிற அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ரேயா வந்து பாரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோக்காக தான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சீ கருமோ நீயா அப்படின்ற மாதிரி தான் திட்டிட்டு கிளம்ப பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், அது கேட்காம போனால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு மிஸ்ஸா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கேட்குறப்போ என்ன நீ இப்படி சொல்லிட்டா, உன்னோட குழந்தை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, டாக்டருக்கும் அவளுக்கும் 6 மாதமாக ஒன்றும் கிடையாது, தூரமாக தான் இருக்காங்க, நீ தானே ரீசெண்டாக அவ கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்த, ஸோ உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால அப்படின்ற மாதிரி இப்படியே வந்து நம்ம ஹீரோக்கு இது ஒரு ஷாக்காக இருக்க, இந்த பக்கம் வந்து டாக்டர் நம்ம ஹீரோயினை தாங்குன்னு தாங்குறான். பார்த்து நட பார்த்து தூங்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இவர் குழந்தை இல்லை, இந்த அளவுக்கு இவர் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டுட்ருக்க, அவள் வந்து டாக்டர் பக்கத்தில் இருக்கனால இவன் காலை எடுக்க முடியாமல் சரி வச்சிடுறா. என்னால் ஹீரோ கொஞ்சம் ஓவராக திட்டியிருப்பான் ஹீரோயினை, அதனாலேயே இப்படி காய் தூங்க போகிறாளா, அவளுக்கு இந்த ஷாத்தான் கால் பண்ணுது. இந்த ஸ்ரேயா சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்குது. இது மாதிரி உனக்கு ஒரு குட் நியூஸ், நீ சீக்கிரம் பாட்டியாக போகிற, மிஸ்ஸா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உன் பையனோட குழந்தை தான் வயிற்றில் வளருது, இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கு, ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ண, அட சண்டால பாவிகளா, என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு தாண்டி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி காய் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இப்படியே வந்து காலையில் வந்து டாக்டர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். அம்மாவுக்கு வழக்கம் போல் ஹாய் பாய் சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு போக, சைக்கிள் கேப்பில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துடலான்னு பார்க்குறப்போ ஹீரோயின் ஒரு முறை தான் முறைக்கிறா. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அதோட டாக்டர் கம்மிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ டாக்டர் எப்படா போவான்னு காத்துட்ருக்கான் வெளியே காரில். அவன் போகணுன்னு இவன் பொக்கையை தூக்கிட்டு வந்துடுறான் காதலியை பார்க்குறதுக்கு. இப்படி வந்து நம்ம ஹீரோயின் என்னடா நம்ம ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துடுறானா. இங்கே ஹீரோயினுக்கு சண்டால பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கழுவி ஊற்றி என்னை அடித்து அனுப்பிட்டு இப்போ என்னடா பாசம் வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. கங்க்ராச்சுலேஷன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குழந்தை தானே வளருது, என்கிட்டே வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவன் சொல்ல, அட நாரப்பையில வெளியே போடா, இப்போ தான் என் வாழ்க்கை சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பொக்கையை தூக்கி போட்டுட்டு தயவுசெய்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நம்ம குழந்தை தான் வயிற்றில் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹக் பண்ண, போன டாக்டர் ஏதோ ஒரு விஷயமா வீட்டுக்கு வேற வந்துடுறான்னா நம்ம ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவனுக்கு பிபி ஆகிட்டு 2 பேரும் பயங்கரமாக திட்டி சண்டை போட்டுக்கிற, அப்படியே அடித்தடின்னு வந்து பெருசாக போயிடுது. 2 பேத்துக்குள்ளே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம காய் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பா. ஏன்னா ஷேயா சொல்லியிருப்பா உனக்கு 2 பேரும் கிடைக்க மாட்டாங்க, நீ அனாதையாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹீரோயினுக்காக அடிச்சுக்கிறத பார்த்துட்டு இங்கே காய் வைத்தறிச்சலில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நான் தான் சொல்கிறேன்ல இந்த குழந்தை வந்து டாக்டர் எடுத்து ஒன்றுது கிடையாது, நீ வெளியே போன்னு சொல்கிறப்போ இது என்னோட குழந்தை நான் போக மாட்டேன்னு சொல்கிறப்போ இங்கே டாக்டருக்கு வெறி பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேயாவும் வெறி பிடிச்ச குரங்கா கத்திக்கிட்டு இருக்கா. 2 பேருமே அவள் பின்னாடி ஏண்டா சுற்றுறீங்க, வெக்கம் கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் பையனை நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோ பையன் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறப்போ திரும்ப டாக்டர் அடிக்க போகிறான். ஹீரோயின் தான் விடுங்க கொஞ்சம் வந்து காமா இருங்கன்னு சமாதானப்படுத்துகிறா. இப்படியே வாங்க போகலாம், அவன் பின்னாடி வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போகிறா. அவள் கோபத்துலேயே ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் எங்கள் அம்மா ஏஜில் இருக்க ஒரு பொண்ணோட நான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படிலாம் பேசியிருப்பான், அதனால தான் இந்த அளவுக்கு கோவமாக இருக்கா. இப்படியே ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கப்போ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்துருக்காங்க. அது நம்ம ஹீரோ தான். இவனை பார்த்தோன்னே இவளுக்கு பிபி ஏறி நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, அட்லீஸ்ட் என்ன ஒரு பேஷண்ட்டாவது நீ கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போட்டு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு வழக்கம் போல் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாரு உண்மை சொல்ல, என்னோட குழந்தை தானே, நீ வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி கெஞ்ச இங்கே ஹீரோயின் கிளம்பி பார்க்க இவன் ஹக் பண்ணிவிட்டு உண்மை சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் உசுரவாங்க. இங்கே பாரு நான் சொன்னது தான், இது வந்து டாக்டரோட குழந்தை தான், உன் குழந்தை கிடையாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பற்றி விட, இந்த பக்கம் வந்து டாக்டர் வந்துட்டு இந்த பேஷண்ட்டை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வெளியே போய் வேறு பேஷண்ட்டை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, சண்டால பையன் என் காதலில் மண்ணாவாரி போட தான் வரான்னு ஹீரோ பார்த்துட்ருக்கான். இப்படியே வந்து அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுடைய ஹீரோ கிளம்பி போகிறத நம்ம காய் பார்த்துட்டு இவன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான், இவன் பின்னாடியே இவனை சும்மா விடக்கூடாது, நம்ம பையனை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு ஒரு பிளானை போடுறா. இந்த பக்கம் வந்து டாக்டரை பார்க்க நம்ம காய் தான் வரா. இங்கே பயங்கரமாக கழிவு ஊத்துறா காயி. ஏண்டா வெக்கங்கட்டவனே, என்னுடைய பையனோட குழந்தைய உன்னோட ஒய்ஃப் சுமந்துட்டு இருக்கா, அது கூட வெக்கம் இல்லாமல் வந்து உன்னோட குழந்தைன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்க, நீலாம் ஒரு மனுஷன் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இங்கே பாரு யார் குழந்தையா இருந்தானே அது என்னோட குழந்தையா தான் நான் கன்சிடர் பண்ணுவேன், என்னது
மிஸ்ஸா என்னோடது ஆள், அதனால வந்து அந்த குழந்தையும் என்னோட குழந்தை தான், நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்போ, அட போங்கடா வெக்கம் கட்டவீங்களான்னு சொல்லிட்டு காய் திட்டிட்டு போக, இங்கே காய் போயிட்டு பையனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்து ஹீரோயினை விட்டுரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவள் வயசு என்ன உன் வயசு என்ன, உன்னோட குழந்தைதான்றதை நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்போ, அப்பெல்லாம் தப்பாக பேசாதீங்கம்மா, எனக்கு மிஸ்ஸாவை பற்றி வந்து நல்லாவே தெரியும், எக்காரணத்தை கொண்டு நான் மிஸ்ஸாவை கைவிட மாட்டேன், அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் அந்த குழந்தை காரணமாக வச்சு அவளை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டாதுடா அருகருப்பு பிடிச்சவனே அப்படின்னு சொல்ல, அவளை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறப்போ, கண்ணத்தில் வைக்கிறா, என்னடா பேசுகிற நாரப்பையிலன்ற மாதிரி, பார்த்தீங்களாம்மா அவங்க முகத்தில் இருக்க சாயம் வெளுத்துருச்சு, இத்தனை நாளாக என் மேலே பாசமாக இருந்ததெல்லாம் போய் தானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க காய் தான் வந்திருக்கா. அவள் காலையே விழுந்து கெஞ்சிரா, தயவு செய்து என் பையனை விட்டுடு, உன் வயசு என்ன அவன் வயசு என்ன, சின்ன பையன் ஏதோ உன் பின்னாடி தெரியாமல் வந்துட்டான், உன் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணதுனால என் பையனை வந்து இப்படி மாதிரி தண்டிச்சிடாத, சின்ன பையனை விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சா. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்படி வந்து நம்ம ஹீரோ கடத்திட்டு கொண்டு போய் சில அடியாட்கள்லாம் அடிக்கிறாங்க. இது மாதிரி டாக்டரோட பொண்டாட்டி பின்னாடி எதுக்குடா போகிற, உனக்கு என்ன அறிவு இல்லையா, உனக்கு தான் ஏஜ் இருக்குல்ல, நல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அடிக்க, நம்ம ஹீரோ வந்து டாக்டர் தான் பிளான் பண்ணி இது மாதிரி வந்து நம்மளை அடிக்க வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் ஒரு பக்கம் சாக கிடக்கிறான். இதை வந்து பிளான் பண்ணது காயோட ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நம்ம டாக்டர் மேலே பழி போட்டு மிரட்டி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி போகாமல் இருக்க வைக்கணும் அப்படின்றது தான் பிளானு. இப்படி நம்ம காய்கிட்ட பேசிட்டு ஹீரோவுடைய அப்பா திரும்பி பார்த்தா அங்கே கரெக்டாக பாட்டியம்மா வந்துடுறாங்க. இங்கே இவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு, அட சண்டால பாவி, பெத்த பிள்ளையவே ஆளை வச்சு அடிச்சு கொள்ள பார்த்தீங்களடா, நீங்கள் 2 பேரும் தகப்பந்தானா தாய் தகப்பந்தானான்ற மாதிரி அடிச்சு கொள்ள அட்ரஸை கேட்டுட்டு பேரனை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா, இது மாதிரி என்னால் உனக்கு எந்த நிலைமை பார்த்தியா, நான் தான் சொல்கிறேன், நீ வந்து இனிமேல் எனக்கு வேண்டாம், என்னை பார்க்க வந்தேன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன், உன் ஒர்க்கை மட்டும் பாரு, இது உன்னோட குழந்தை இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம், அது டாக்டரோட குழந்தை தான் வந்திருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் காயோட பிளான் தான், இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ பொய் சொல்கிறன்ற மாதிரி இவன் சொல்ல, வேணா ரிப்போர்ட்டை பாருன்ற மாதிரி அவள் தூக்கி போட்டுட்டு போக, இங்கே ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம லவ் பண்ணமே இவன் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாலே, அது போக நம்மளை வந்து டோட்டலாக இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. வயிற்ற பிடிச்சிட்டு நம்மளுடைய டாக்டர் தான் வந்து சமாதானப்படுத்துறா, ஒன்றும் அழுகாத சரியாயிருன்னு சொல்லிட்டு. நம்ம டாக்டருக்கு நல்லா தெரியுது ஹீரோயின் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஹீரோவை லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒன்று அடித்து போட்டது வேறு யாரும் கிடையாது, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பிளான் பண்ணி தாண்டா நான் வெளுத்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்கிறா. இப்படியே ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.